காய்ஸ், உங்கள் வீட்டுக்கு அடியில் ஒரு ராட்சசம் இருக்கான்னு சொன்னால் நீங்கள் அதை நம்புவீங்களா? உண்மையாகவே நம்மள ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கு அடியிலையும் ஒரு ராட்சசம் இருக்கான். அவரோட பேர் தான் வாஸ்து புருஷ். இந்த வாஸ்துங்கிறவர் சிவபெருமானோட வேர்வையிலிருந்து பிறந்தவர். இவர் பிறந்த உடனே இவருக்கு அதிகமாக பசி எடுத்திருக்குது. அந்த பசி இவருக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போனதால இவர் கண்ணில் பட்டது எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிச்சாரு. இவர் அதிகமாக சாப்பிட்டதால இவர் ரொம்ப பெருசாயிட்டாரு. ஒரு கட்டத்தில் இந்த உலகமே அழியிற நிலைமைக்கு போயிடுச்சு. இதை பார்த்து பயந்து போன பிரம்மாவும் மற்ற தேவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இவரை பிடிச்சி பூமிக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட அவர் சாப்பிட்றத நிறுத்தவே இல்லை. அவரை சாந்தப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு தேவர்களும் அவரோட உடல்ல ஒவ்வொரு பாகத்துல உட்கார்ந்தாங்க. அப்போ அந்த அசுரன் ரொம்ப மன வருத்தத்தோட பிரம்மா கிட்ட, நான் என்ன பாவம் செஞ்சுட்டேன், ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி வற்புறுத்துறீங்க, நான் பிறக்கும் போதே எனக்கு பசி இருக்குது, இதுல ஏன் தப்பு என்ன இருக்குது அப்படின்னு மன வருத்தத்தோட கேட்கிறாரு. இதை கேட்டதுமே பிரம்மா மனம் வருந்தி போய், நீ சொல்றது சரிதான், இதுல ஓன் தப்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு வாஸ்து புருஷன் அப்படின்னு பேரை வச்சு அவருக்கு ஒரு சக்தியை வழங்கினாரு. நீ இனிமே ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கடியில தான் வாழ்வ. யாரெல்லாம் புதுசா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வாஸ்து பூஜை செய்யலையோ, இல்ல அந்த வீட்டோட வாஸ்து சரியா இல்லையோ, அப்போ அந்த வீட்டோட அமைதி, வளர்ச்சி, வெற்றி இது எல்லாமே உனக்கு உணவா மாறும் அப்படின்னு வரம் கொடுத்தாரு. கைஸ், இந்த ஒரு காரணத்துக்காக தான் புதுசா வீடு கட்டுறவங்க எல்லாருமே வாஸ்து பார்த்து கட்டுறாங்க. இந்த விஷயத்தை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கேக்குறீங்கன்னா இப்பவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க.